ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஏதோ ஒன்று இருக்குது சேனல். இந்த வீடியோ வந்து இப்போ இருக்கிற நிலைமையில், அதாவது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு நிலைமை இருக்குது. அந்த நிலைமையை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். முதல்ல நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், சிஎம் ஆனதுக்கு. அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு பிரச்சாரத்தில் என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவர் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரு, என்னென்னலாம் பண்ணார் அப்படின்றத எல்லாருமே பார்த்துருப்போம். தமிழ்நாட்டு மக்களான நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ இருக்கிற முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு நான் முதலமைச்சர் ஆனால் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்னு வாக்குறுதிகள் கொடுத்தாரோ, அதில் முக்கியமாக பேசப்படுறது பார்த்தீங்கன்னா, மகளிருக்கான 2500 ரூபாய், மாதம் 2500 ரூபா அனைத்து மகளிருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னார். ஆனால் எல்லாருக்குமே, அதாவது எல்லா மகளிருக்குமே 1000 ரூபாய் வந்துதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் கிடையாது? ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாரு, தேர்தலுக்கு அப்புறமா ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி பேசினார். என்ன அப்படின்னா, அந்த 1000 ரூபாய் எல்லா மகளிருக்குமே கிடையாது, டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு கிடையாது, சொந்த வீடு வச்சுருக்கவங்களுக்கு கிடையாது, கார் வச்சுருக்கவங்களுக்கு கிடையாது, இன்னொரு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த இதில். இவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேட்டகரிஸ், ஒரு க்ரைட்டீரியாஸ்லாம் வச்சுருந்தாங்க. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த 1000 ரூபாய், வறுமை கோட்டு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இதை பிரச்சாரம் பண்ணும்போதே இவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் வரும், அதனால் இவங்க மட்டும் எனக்கு ஓட்டு போடுங்க, மற்றவங்க யாருக்குமே வராது, டேக்ஸ் கட்டுறவங்களுக்குலாம் வராது இப்படின்னு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா, யாருமே இதுக்கு முன்னாடி இருந்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு யாருக்குமே ஓட்டுக்கு போட்டுக்க மாட்டாங்க. வந்ததுக்கப்புறமா ஒரு பேச்சு 1000 ரூபாய் மட்டும்தான் வருது. 1000 ரூபாய் வரவங்க சந்தோஷப்படுறாங்க, ஆனால் வராதவங்க எவ்வளோ கடுப்பாக வராங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இருக்கிற முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைத்து மகளிருக்கும் 2500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் பிரச்சாரத்தும் போது தான் சொன்னார். இப்போ முதலமைச்சர் ஆகிட்டாரு. உடனே எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. அவர் கேட்ட மாதிரி ஒரு டைம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ தான் சீட்லேயே உட்காந்துருக்காரு. அதுக்குள்ளேயும் இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணியா, அதை பண்ணியான்னு சொல்லி தேவையில்லாத இடத்துலேருந்து அவர் ப்ரெஷர் பண்ணி சாவடிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரலைன்னா அப்புறமா நம்ம பேசிக்கலாம். இப்போ நம்ம முதல்வர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நார்மலாக வர 1000 ரூபாய் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அந்த 2000 ரூபாய் என்ன ஆகும் அப்படின்றத கொஷின் மார்க்கா எல்லா மகளிருமே கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மகளிருமே கேட்குறாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. அது வரலைன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. நான் உங்களுக்கு அந்த ஒரு சேனலில் போட்ட அந்த வீடியோஸில் கமெண்ட்ஸ் என்னென்னலாம் வந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். எல்லா கமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு வரல, எனக்கு வரல, எனக்கு வரல. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ 2 வீடு இருக்குது. ஒரு தெருவில் பக்கத்து வீட்டில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு வீட்டுக்கு 1000 ரூபாய் வருது, இன்னொரு வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு வந்துச்சு, எங்களுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் சண்டை மூட்டி விடுறதுக்கான ஒரு செயலை நீங்கள் படுத்திருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி நான் கேட்கல, மக்கள் கேட்குறாங்க. அதனால் இந்த வீடியோ தயவுசெய்து முதல்வர் அவர்களுக்கு கண்ணில் படுற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் யாருக்காவது இந்த 1000 ரூபாய் வந்துருச்சான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நான் சொல்ல போகிறதெல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2500 ரூபாய் அவர் சொன்ன மாதிரி எல்லா மகளிருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதாவது மக்களோட பிரதிநிதியாக நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் ஒரு குடும்ப தலைவன். எங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. எல்லாருக்குமே வரணும். இந்த கோரிக்கை, அதாவது நான் முதல்வருக்கு வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தா மாதிரி, தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தா மாதிரி நீங்கள் தேர்தலில் உட்கார வச்சிட்டோம், முதலமைச்சராகவும் ஆக்கிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது நீங்கள் சொன்ன மாதிரியே செய்வீங்க அப்படின்றது தான் எங்களோட கொஸ்டினாக இருக்குது. ஸோ விஜய் சார், தயவு செய்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2500 ரூபாயை அனைத்து மகளிருக்கும் கொடுங்க. எந்தவித கேட்டகரிஸையும் நீங்கள் போடாதீங்க. இந்த மகளிருக்கான 2500 ரூபாய் இந்த தொகையை வாங்கிறதுக்கு மகளிர் அப்படின்ற ஒரே ஒரு தகுதியே போதுமே.
சிஎம் சார் இவங்களுக்கு தான் கொடுப்போம், இவங்களுக்கு தான் கொடுக்க மாட்டோம், கார் இருந்தால் தான் கொடுப்போம், வீடு இருந்தால் கொடுக்க மாட்டோம், டேக்ஸ் கட்டினா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது சின்ன சின்ன வேலையில் இருக்கிற, அதாவது ஒரு பியூன் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்களோட சம்பளம் எவ்வளோ இருக்குன்னா மாதத்துக்கு வந்து ஒரு 15,000 to 20,000 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 20,000 அப்படின்னு ஒரு மாத சம்பளம் வாங்குற ஒரு பியூன் வருஷத்துக்கு 2,40,000 ரூபா வாங்குறாரு. நியர்லி 2,50,000, 2.5 லட்சம் ரூபாய் வாங்குறாரு அப்படின்னா ஹீ இஸ் ஆல்சோ ஏ டேக்ஸ் பேயர். அப்போது ஒரு பியூனுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவர் குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண்மணிக்கு இந்த 2,000 ரூபாய் வர முடியாது அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து பைக் இருக்குது. பைக் இல்லாத ஒரு வீடே கிடையாது. ஒரு சில பேர் வீட்டில் கார் இருக்குது. அந்த காரை வந்து யாருமே வந்து ஒரு ஃபுல் பேமெண்ட் கொடுத்தோ, இல்லைனா என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நான் எடுத்த உடனே போயிட்டு ஒரு பாதி பேமெண்ட் கட்டிட்டு வாங்கிடுறேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சின்ன அமௌண்ட் கட்டி கூட இப்போ இஎம்ஐயில் கட்டி ஒரு கார் வாங்குறாங்க டியூ டு சம் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ். எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் பைக்கில் போக முடியாது, ஒரு இடத்துக்கு போகணுன்னா முடியாது, பஸ்ஸில் போகணுன்னா கூட மகளிருக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆம்பளைங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து மக்களிடையே நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. அதனால் மக்கள் பிரதிநிதியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 2,500 ரூபாய்ன்னு நீங்கள் சொன்ன அந்த விஷயம் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். எல்லாத்துக்குமே, அதாவது நீங்கள் சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான், இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் மேலே கோபத்திலையும் சரி, இல்லை மாற்றம் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் உங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தாலுமே நீங்கள் சொன்ன ஒரு வாக்குறுதியுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை நான் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆவேன். அதனால் தயவு செய்து விஜய் சார், இந்த அனைத்து மகளிருக்கும் 2,500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்றத வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அவங்க சொல்லுவாங்க போன ஆட்சியில் பண்ணதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் சொன்ன அந்த கேட்டகரிஸில் வர பெண்களுக்கு மட்டும்தான் இந்த 1,000 ரூபாய் வரும். ஒருவேளை இது வரைக்கும் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே 2,500 ரூபா கொடுங்க அப்படின்னு நீங்கள் சைன் பண்ணாலுமே இட்ஸ் கம் அப் டு தி கேட்டகரி லெவல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் தயவுசெய்து இதை நீங்கள் பரிசீலனை பண்ணி நீங்கள் கொடுக்குறதா சொன்னீங்க. அதுக்குள்ளேயும் உங்களை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க, எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணாங்கன்னு தெரியல. நீங்கள் 1,000 ரூபாய் போட்டுட்டீங்க, இட்ஸ் ஃபைன். இந்த மே மாதத்துக்கான அந்த 1,000 ரூபாய் தகுதி வாய்ந்த பெண்மணிகளுக்கு அந்த 1,000 ரூபாய் வந்துடுச்சு. தகுதி இல்லாத பெண்மணிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வரல. இந்த மகளிருக்கான 2,500 ரூபாய் இந்த தொகையை வாங்கிறதுக்கு மகளிர் அப்படின்ற ஒரே ஒரு தகுதியே போதுமே சிஎம் சார். நான் கேட்குறது கரெக்டு தானே மக்களே? அதனால் அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் சொன்ன அந்த 2,500 ரூபாய் இந்த மாதிரி கேட்டகரிஸில் இல்லாமல் எல்லா மகளிருக்கும் வருமாறு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். மக்கள் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நான் போடுற கமெண்ட்ஸ்லாம் பாருங்கள். ரூபா வரல, எனக்கு 1,000 ரூபாய் வரல அப்படின்றதுக்கு அந்த கமெண்ட்ஸ் மட்டும் தான் நான் பார்க்குறேன் நிறைய சேனல்ஸில் கமெண்ட்ஸில். இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து மகளிரும் உங்களுக்கு இந்த காசு வருதா, அப்படி நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா என்ன நீங்கள் கரெக்ட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் நீங்கள் போடலாம். இல்லை நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு டிவிக்கு ஆட்சியில் யாராவது ஒருத்தர் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை முதலமைச்சருக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து அவங்கள டேக் பண்ணுங்கள், அவங்கள ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நான் உங்களுக்காக, நான் உங்கள் அண்ணனா, உங்கள் தம்பியா, உங்கள் பையனா, நம்ம தலைவர் சொன்ன மாதிரியே உங்களில் ஒருத்தனாக இருந்து தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. உங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக விஜய் சார் சொன்ன மாதிரி அனைத்து மகளிருக்கும் 2,500 ரூபாய் வரணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி. பாய் பாய்.